Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம ஃப்ரைடே ஃபில்ம்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது தமிழ் சினிமா நடிகர்களுடைய ரைஸ் அண்ட் ஃபால் அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறையா பேர் அது பிடிச்சி போயிருக்கு உங்களுக்கு. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க, அதில் சீரீஸ் கண்டினியூ பண்ணுங்கள், நிறையா இருக்குன்னு. ஸோ நான் வந்து ஒரு ஃபேமஸான நடிகர், ஒரு பெரிய நடிகர், அவரோட ரைஸ் அண்ட் ஃபால் வந்து பார்க்கணுன்னு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா அவரோட சேனல் வந்து புது வீடியோ வந்திருக்கு. ஸோ அப்போ நிறையா பேர் வந்து இதை பண்ணிவிட்டு அதுக்கு போங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ புதுசாக வந்த வீடியோ யார் அப்படின்னு பார்த்தா நடிகர் பிரசாந்த். ஸோ அவரோட ரைஸ் அண்ட் ஃபால் தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் அண்ட் ஃபாலுக்கு ஒரு ஆப்டான ஹீரோ. எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி. எங்கள் காலத்தில் மீசை எடுக்க பயந்துட்டு இருந்த நடிகர்கள் மத்தியில் கிளீன் சேவ்லையே பல படங்களில் வந்து ஹிந்தி நடிகர் மாதிரி ஏய் அப்படின்னு ஒரு சாக்லேட் பாயாக வளம் வந்த ஒருத்தர் தனக்கு அப்புறம் வந்து கபகபகபகன்னு வளர்ந்து 2 பேர் அதுவும் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டாங்களே, நம்மளும் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவோம் அப்படின்ட்டு தாடியை மீசையை வச்சுக்கிட்டு வந்து அருவாலை தூக்கி கம்பை சுற்றி சண்டையை தொடைய தட்டி சண்டையை போட்டு பார்த்தா கர மகாதேவகி அப்படின்னு இறங்கி போச்சு. ஃபால் வந்துருச்சு. ஸோ அவர் இப்போ கூட சக நடிகர்கள் வந்து ஆக்ஷனில் போயிட்டாங்க. நம்ம அந்த சாக்லேட் பாய்ங்கிற இதில் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இன்னும் பண்ணலான்னு இருந்திருந்தா இப்போயுமே அவர் டாப் ஸ்டார் தான். அந்த ஆக்ஷன் ஹீரோ ஆசை யாரை விட்டுது? சரி வாங்க என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 11 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. 90s இருந்த பல லீட் ஆக்டர்ஸ் இப்போ ஆல் அட்ரஸ் இல்லாமே போயிட்டாங்க. அதில் ஒருத்தவர் தான் ஆக்டர் பிரசாந்த். இப்போ தளபதிக்கு எப்படி அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு பிரசாந்துக்குமே இருந்திருக்க வேண்டியது. ஏன்னா 90s அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாதிச்சு டாப்ல இருந்தாரு டாப் ஸ்டார் பிரசாந்த். பட் இப்போ அது எல்லாமே அவருக்கு மிஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்குன்னா, நானே கண்கூட பார்த்துருக்கேன். மலேசியாவில் நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அவார்ட் ஃபங்க்ஷனோ இல்லை நட்சத்திர கலை விழாவோ நடத்துவாங்க. அதுக்கு அவ்வளோ கூட்டம் கூடும். ஆனால் டாப் ஸ்டார் பிரசாந்த் நைட்டுன்னு மலேசியாவில் ஒரு ஷோ நடத்தியிருக்காங்க. அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. ஒரு நடிகருக்காக மட்டும் அவரோட பேரில் நடந்த ஷோ. அனிருத்தோட கான்சர்ட் அப்படின்னா அங்கே அனிருத் மட்டும் தானே வருவார், அவரோட பாட்டெல்லாம் பாடுவார். அப்போ அனிருத்தை பார்க்குறதுக்கும் அவரோட பாட்டை கேட்கறதுக்கும் வருவீங்க. அதே மாதிரி ஒரு நடிகருக்கு ஸ்டார் பிரசாந்த் நைட்டுன்னு சொல்லி அவருக்காக மட்டும் மலேசியாவில் ஷோ நடந்த காலகட்டமெல்லாம் உண்டு. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டாப்புக்கு வந்து எப்படி திரும்ப ஒன்றுமே இல்லாமல் போனார். சினிமா ஃபேமிலியில் பிறந்த பிரசாந்த் இனிஷியலாக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் 17 வயசுலேயே ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. 1990 ரிலீஸ் ஆன வைகாசி பிறந்தாச்சு படத்தில். ஃபர்ஸ்ட் படமே பெரிய சக்ஸஸை கொடுக்குது பிரசாந்துக்கு. 1991 அவர் அடுத்த படமாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது பெருந்தச்சன். மலையாளம்ல ஃபர்ஸ்ட் படமே பிளாக் பஸ்டர் சக்ஸஸை கொடுக்குது பிரசாந்துக்கு. அடுத்த வருஷம் 1992 வண்ண வண்ண பூக்கள், ஐ லவ் யூ, செம்பருத்தி, உனக்காக பிறந்தேன், பிரேமசிக்காரம், லத்தீன்னு 6 படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு ரிலீஸ் ஆகுது பிரசாந்துக்கு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறமே பாலு மகேந்திராவோட டிரெக்ஷன்ல நடிக்க சான்ஸ் கிடைக்குது. வண்ண வண்ண பூக்கள் படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டரும் ஆகுது. அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்னு நேஷனல் அவார்டும் கிடைக்குது அந்த படத்துக்கு. வைகாசி பிறந்தாச்சு படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றாங்க ஐ லவ் யூன்னு. பிரசாந்த் பாலிவுட்ல டெபியூ பண்றாரு இந்த படம் மூலியமா. தமிழ்ல கிடைச்ச சக்சஸ் ஹிந்தியில கிடைக்காம போகுது ஐ லவ் யூ படத்துக்கு. அடுத்து தமிழ்ல செம்பருத்தி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகுது. அடுத்த மாசமே இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, உனக்காக பிறந்தேன். இந்த டைம் பிரசாந்த் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிளாப்பை பார்க்குறாரு தமிழ்ல. பிரேமசிக்காரம்னு படத்துல டெபியூ பண்றாரு தெலுங்குலயுமே ஃபர்ஸ்ட் படமே சக்சஸ் ஆகுது பிரசாந்துக்கு. அதை தொடர்ந்து அதே வருஷம் லத்தீன் இன்னொரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகி அதுவுமே சக்சஸ் ஆகுது. 99 ஐயா நீங்க அப்பவே ஹிந்திக்கு போயிட்டீங்களா? இது தெரியாது நமக்கு. ஃப்ளாப் ஆகுதோ சக்சஸ் ஆகுதோ ஹிந்திக்கு போயிட்டீங்களா? அப்பவே பாரு, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கொஞ்சம் விட்டுருந்தா இங்கிலீஷ் படத்துலயே நடிச்சிருப்பாரு. 93 எங்க தம்பி, தொல்வி மது, திருடா திருடா, கிழக்கே வரும் பாட்டுன்னு 3 தமிழ் படம், ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 4 படமுமே பிளாக் பஸ்டர் சக்சஸா அமைது பிரசாந்துக்கு. இதுல டைரக்டர் மணிரத்னமோட டைரக்ஷன்லயுமே நடிச்சாரு திருடா திருடா படத்துல. 1994 ராசா மகன், கண்மணி, செந்தமிழ் செல்வன்னு 3 படம் ரிலீஸ் ஆகுது. போன வருஷம் எல்லா படமும் சக்சஸ் ஆன மாதிரி இந்த டைம் ஆகாம போகுது. ரிலீஸ் ஆன எல்லா படமுமே சரியா போகல. 1995 பிரசாந்த் அவரோட அப்பா டைரக்ஷன்ல தெலுங்கு படத்தை ரீமேக்
ரீமேக் பண்ணி தமிழ்ல ரிலீஸ் ஆகுது ஆனழகன் படம். கண்டினியூஸா 3 ஃபெயிலியருக்கு அப்புறம் இந்த படம் ஒரு சக்சஸா அமையுது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் லேடி கெட்டப்லயும் வந்திருப்பாரு பிரசாந்த். நடிக்க ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷத்திலே 11 தமிழ் படம் நடிச்சு ரொமான்டிக் ஹீரோவா கிட்ட ஒரு இடத்த பிடிக்கிறாரு. 1996 2 படம் ரிலீஸ் ஆகுது. கல்லூரி வாசல், கிருஷ்ணா. பிரசாந்த் அண்ட் அஜித் குமார் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா நடிச்சிருப்பாங்க கல்லூரி வாசல் படத்துல. பட் படம் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன கிருஷ்ணா படம் ஒரு சக்சஸ்ஃபுல் படமா அமைஞ்சது பிரசாந்துக்கு. 1997 மன்னவா படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படமுமே ஃபெயிலியர் ஆகுது பாக்ஸ் ஆஃபீஸ்ல. 1998 பிரசாந்துக்கு ஒரு முக்கியமான வருஷமா ஆகுது. ஏன்னா ஜீன்ஸ், கண்ணெதிரே தோன்றினால், காதல் கவிதைன்னு 3 படம் ரிலீஸ் ஆகி 3மே சக்சஸ் கொடுக்குது பிரசாந்துக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சங்கர் கூடவும் ஒர்க் பண்றாரு ஜீன்ஸ்ல. ஜீன்ஸ் அவரோட கெரியர்ல ஒரு முக்கியமான படமாகவும் அமையுது. கண்ணெதிரே தோன்றினால் படத்தோட சக்சஸ் அந்த படத்தை தெலுங்கு, கன்னடா, மலையாளம், பெங்காலி, மராத்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே ரீமேக் பண்றாங்க. 3 கண்டினியூஸ் சக்சஸ் படத்துக்கு அப்புறம் 1999 4 படம் ரிலீஸ் ஆகுது. பூமகள் ஊர்வலம், ஜோடி, ஹலோ, ஆசையில் ஒரு கடிதம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் ரிலீஸ் ஆன 4 படமுமே சக்சஸை கொடுக்குது. 2000 3 படம் ரிலீஸ். 4 படமும் சக்சஸ் ஆகுது. ஃபெயில் ஆனா வந்தது எல்லாமே ஃபெயில் ஆகுது. வினோதமான ஹீரோவா இருக்கீங்க ஐயா. ரிலீஸ் ஆகுது குட் லக், அப்பு, பார்த்தின் ரசித்தேன். இதுல குட் லக் படத்தை தவிர ரிமைனிங் 2 படமுமே சக்சஸ்ஃபுல்லா அமையுது. சடாக்னு ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணாங்க அப்புன்னு டைரக்டர் சரணோட பார்த்தின் ரசித்தேன் படம் பிளாக் பஸ்டர் சக்சஸை கொடுத்துச்சு. 1990ல ஸ்டார்ட் பண்ணி லவ் ஸ்டோரி, ஃபேமிலி டிராமா படங்களா நடிச்சு 10 வருஷத்துல டாப் ஸ்டார்னு அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி டாப் டயர் ஆக்டர்ல ஒருத்தரா ஆனாரு பிரசாந்த். இந்த டைம்ல தான் விஜய், அஜித்னு அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரசாந்த் ஆல்ரெடி ஒரு சீனியர் ஆக்டரா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸோட செட்டில் ஆயிருந்தாரு. இதே டைம்ல தான் பிரசாந்த் மலேசியா, சிங்கப்பூர், லண்டன்னு பிரசாந்த் ஸ்டார் நைட்னு ஷோ பண்ணாரு. எல்லா ஹீரோயின்ஸையும் கூட்டிட்டு போயிட்டு 10 ஹீரோயின்ஸ் நடுவுல பிரம்மாண்டமா ஷோ பண்ணி நடத்தினாரு. தமிழ்னு மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் அந்த டிவியில பார்த்த ஞாபகம் இருக்கு. என்னன்னா அந்த ஆடியன்ஸ்ல ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. என்ன கிஃப்ட்னா பிரசாந்தோட உண்மையான உயரத்தோட மெச் ஆகக்கூடிய அவரை மாதிரியே இருக்கிற ஒரு போஸ்டர். அந்த பிரசாந்தோட அந்த லைஃப் சைஸ் போஸ்டரை வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஃபேன். அப்படி லேடிஸ் ஃபேன் வச்சிருந்தாரு. ஆல் ஓவர் த வேர்ல்டு அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸை கிரியேட் பண்ணாரு பிரசாந்த். 2001 பிரியாத வரம் வேண்டும், ஸ்டார், சாக்லேட், மஜ்னூன்னு 4 படம் ரிலீஸ் ஆகுது. இதுல ஸ்டார் படத்தை தவிர ரிமைனிங் 3 படமுமே ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்ல. ஜோடி படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் டைரக்டர் பிரவீன் காந்தியோட சேர்ந்தாரு ஸ்டார் படத்துக்கு. இதுல யூஸ்வலா வர பிரசாந்தா இல்லாம ஃபுல் ஃபிளெஜ்டு ஆக்ஷன் ஹீரோவா வந்திருப்பாரு. பட் படம் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. ஐயா அப்பவே அதுல நடக்கல, அப்புறம் எதுக்கு திரும்பி ட்ரை பண்ணீங்க? 2002 டைரக்டர் ஹரி டெபியூ பண்றாரு தமிழ் படத்துல. என்னதான் பிரசாந்த் இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவர் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா காமிச்சு சக்சஸையும் வாங்கி கொடுக்குது. அதே வருஷம் டைரக்டர் சுசி கணேசனோட விரும்புகிறேன் படம் ரிலீஸ் ஆகி அதுவும் சக்சஸா அமைஞ்சது. 2003 சுந்தர்சியோட ஜாயின் பண்றாரு வின்னர் படத்துக்கு. சுந்தர்சியும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் பிரசாந்த் அண்ட் வடிவேல் கூட சேர்ந்தாரு இந்த படத்துக்கு. படம் பிளாக் பஸ்டர் சக்சஸை கொடுத்துச்சு எல்லாருக்குமே. ஐயா வின்னர் பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு பிரசாந்த் ஐயாவா காரணம்? நல்லா யோசிச்சு பாருங்க. கைப்புள்ள தானே காரணம். படத்துல வந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே கல்ட் கிளாசிக்ஸா அமைஞ்சது. போர் அடிச்சா இன்னைக்கு போட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் இருக்கிறோம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. 2004 ஆதின்னு 2 வருஷம் பழைய தெலுங்கு படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. ஜெயின்னு படம் ஃபிளாப் ஆகுது. அதே வருஷம் திரும்ப இன்னொரு ரீமேக் படம் ஷாக் ரிலீஸ் ஆகுது. இந்த டைம் ராம்கோபால் வர்மாவோட போட் படத்தை ரீமேக் பண்றாங்க ஷாக்னு. இந்தியில கிடைச்ச சக்சஸ் தமிழுக்கு கிடைக்காம போகுது ஷாக் படத்துக்கு. பேக் டு பேக் ஃபெயிலியருக்கு அப்புறம் 2005 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆன ஆயுதம் அதுவும் திரும்ப ஒரு ஃபெயிலியரா தான் அமைஞ்சது. கண்டினியூஸா எந்த படமும் சரியா போகாததுனால பிரசாந்த் டைரக்டர் சுந்தர்சியோட சேர்றாரு வின்னருக்கு அப்புறம் ஒரு சக்சஸ் கொடுக்கறதுக்காக. அடுத்ததா இவங்க காம்போல ரிலீஸ் ஆச்சு லண்டன் படம். அன்பார்ச்சுனேட்லி வின்னர் படத்துக்கு நடந்த மேஜிக் இந்த படத்துக்கு நடக்காம போகுது. படமும் ஃபிளாப் ஆகுது. அடுத்து 2006 ஜாம்பவான், தகப்பன் சாமி, அடைக்கலம்னு 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஐயா தகப்பன் சாமி பேரை எடுக்காதீங்க சார். ஏதோ ஒரு இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் குடும்பத்தோட வேற போய் தொலைச்சிட்டேன் இந்த படத்துக்கு தியேட்டரில். இந்த தியேட்டரில் எனக்கு இன்னும் ஞாபகம், ஒரு 7-8 பேர் உட்காந்துருக்கான். லேடிஸு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, 7-8 பேர். எனக்கு சரியான தூக்கம் வேற. படம் ஒரு கண்ணுக்கு முழிச்சு பார்க்குறேன். அப்போ என்ன படம் தெரியுமா போயிட்டுருக்கு?
ஆரியமாலா சூரியகாந்தி ஆரியமாலா சூரியகாந்தி அந்த பாட்டை பார்த்துட்டு திருப்பி படுத்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அது என்ன தியேட்டர்ல கொஞ்ச நேரம் முழிச்சு பார்த்து அந்த பாட்டு மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அந்த தகப்பன் சாமின்னாலே ஆரியமாலா சூரியகாந்தி தான் எனக்கு ஞாபகம் வரும். வேணா நீங்கள் போய் நெட்டில் வந்து தகப்பன் சாமி மூவி சாங்ஸ் ஆரியமாலா சூரியகாந்தின்னு அடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நான் சொன்னது புரியும். 3 படமுமே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, 3மே ஃபெயிலியராக தான் ஆச்சு. 2004, 2005, 2006 இந்த 3 வருஷத்தில் ரிலீஸ் ஆன 7 படமுமே ஃபெயிலியர் ஆச்சு பிரசாந்துக்கு. இந்த டைமில் தான் அந்த சைடில் விஜய் கில்லி, திருப்பாச்சி, சிவகாசின்னு அஜித் அட்டகாசம் வரலாறுன்னு நடித்து ஆடியன்ஸை ஸ்ட்ராங்காக பிடிக்க ஆரம்பித்தாங்க. பட் பிரசாந்துக்கு இது எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. இதே டைமில் தான் பிரசாந்த் அவருக்கு வந்த நல்ல படங்களோட சான்சஸையும் மிஸ் பண்ணார். அதில் முக்கியமான 2 படம் ராஜீவ் மேனனோட கண்டு கொண்டேன், இன்னொன்னு ஏஆர் முருகதாஸோட தீனா. இனிஷியலா கண்டு கொண்டேன் படத்துல பிரசாந்துக்கு பேரா தபுவை டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதே படத்துல மம்முக்காக்கு ஐஸ்வர்யா ராயை போட்டிருந்தாங்க. பிரசாந்த் டைரக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு தபு வேணாம், அவங்கள பாக்குறதுக்கு என்னோட வயசு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஜீன்ஸ்ல தான் நான் ஐஸ்வர்யா ராய் கூட நடிச்சேன், அதனால என்னோட பேரா ஐஸ்வர்யா ராயே போடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டிரெக்டர் பேரெல்லாம் மாத்த முடியாது, உன்னையே மாத்துறன்ட்டு அந்த சான்ஸ் தான் கண்டு கொண்டேன் அஜித் குமார் ஒரு முக்கியமான படமாகவும் அமைஞ்சது. அதுக்கடுத்து இனிஷியலா ஏஆர் முருகதாஸ் பிரசாந்தை தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு தீனா படத்துக்கு. பட் அப்போ பிரசாந்த் அவருக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பொறுமையா பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு திரும்ப இன்னொரு டைம் அங்கிருந்து வந்த சான்ஸ் தான் அஜித் குமாருக்கு தீனா. அந்த படமும் அஜித் குமாரோட கெரியர்ல முக்கியமான படமா நல்லா இருந்திருக்கும். அது வந்திருந்தா இன்னைக்கு எல்லாரும் உங்களை தலைன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆமாண்ணே, இதுல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாப் ஸ்டாருங்கிறது மாதிரி தலை பிரசாந்த்னு தலைன்னு கூப்பிட்டுருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டீங்களே சார். கண்டினியூஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் நல்ல படம் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேன்ஸ்க்கு ஷாக் தான் கிடைச்சது. 2007, 2008, 2009, 2010 4 வருஷம் பிரசாந்த்க்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. எதனால எந்த படமுமே ரிலீஸ் ஆகலன்னா பிரசாந்த் அவரோட மேரேஜ் லைஃப் சரியா அமையல, பர்சனல் ப்ராப்ளம்ல போயிட்டாரு. அதனால எந்த படமுமே அவர் சைன் பண்ணல. பிரசாந்த் சினிமா பக்கம் கான்சென்ட்ரேட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. 2008ல ஒரு 12 மாடி ஜுவல்லரி ஸ்டோரை ஓபன் பண்றாரு டி நகர் சென்னையில. கடைசியா 2011 படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்துக்கு. பொன்னர் சங்கர், மம்மட்டியான் ரெண்டுமே பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. கருணாநிதியோட நாவல் பொன்னர் சங்கர் தான் பெரிய பட்ஜெட்ல 3 வருஷமா எடுத்தாங்க. பெருசா இந்த படங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல, அதே மாதிரி படமும் ஃபிளாப் தான் ஆச்சு. அடுத்ததா வந்த மம்மட்டியான் படம் அவங்க அப்பா நடிச்ச மலையூர் மம்மட்டியான் படத்தை திரும்ப ரீமேக் பண்ணாங்க மம்மட்டியான்னு. அந்த படமும் ஃபிளாப் தான் ஆச்சு. பழைய படத்தை ரீமேக் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. அதை எந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கணும்னா ஒரு டேலண்டடான யங் டிரெக்டர் கூப்பிட்டு கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணி பண்ணியிருந்திருக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி விஷ்ணுவர்தன் டான் படத்தை வச்சு பில்லா பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கணும். பட் இவங்க அவங்க அப்பாவையே வச்சு அதே கதையை ரீமேக் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த 2 படமுமே திரும்ப ஒரு ஃபெயிலியரை தான் கொடுத்துச்சு. திரும்ப 2012, 13, 14 3 வருஷம் எந்த படமுமே ரிலீஸ் ஆகவே இல்லை. 2008 படத்தை கம்ப்ளீட் பண்ணி சென்சார் பண்ணப்பட்ட புலன் விசாரணை 2 படம் பல வருஷம் டிலே ஆகி ரிலீஸ் ஆகுது 2015ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு ஆகாமலே இருக்கலாம்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு படமும். 2012ல புலன் விசாரணை 2ன்னு ஒரு படம் வந்துச்சா? நானும் இதை யோசிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் போல. தமிழ் படமா? துலாயின்னு ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி சாகசம்னு ரிலீஸ் பண்றாங்க 2016ல. ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த படமும் ஃபிளாப் தான் ஆச்சு. அதே வருஷம் ஸ்பெஷல் 26 படத்தோட ரீமேக் ரைட்ஸையும் வாங்குறாரு அவங்க அப்பா. பிரசாந்த் ஸ்பெஷல் 26ஓட ரீமேக்ல நடிக்க போறாருன்னு நியூஸும் வந்துச்சு. லேட்டர் அந்த ரைட்ஸ் வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கைமாறி சூர்யா வச்சு தானா சேர்ந்த கூட்டமாகவும் ரிலீஸ் ஆச்சு. 2017 அகைன் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 2018 அகைன் இன்னொரு ரீமேக் படம் ஜானி ரிலீஸ் ஆகுது. அதுவும் சொல்லி வச்ச மாதிரியே ஃபிளாப் தான் ஆகுது. இதுவரை ஹீரோவா நடிச்சிட்டு வந்த பிரசாந்த் சடனா ராம் சரணோட அண்ணாவா வந்தாரு 2019ல ரிலீஸ் ஆன வினய விஜயராமா படத்துல. அந்த படமும் அட்டர் ஃபிளாப் ஆச்சு. டாப் ஸ்டாரா இருந்த பிரசாந்த் தெலுங்கு இவர் யோசிச்சிருப்பார்ல, ஏய் அண்ணனா மாதிரி தெலுங்குக்கு போனாலும் விட்டுருவோமா, அங்கேயும் தேடி வருவோம்ல, ஏன்டா என்னை இப்படி தொல்லை பண்றீங்க, நான் தான் அண்ணன் ஆகிட்டேன்ல, அது வேற மொழிக்கு போயிட்டேன்ல, நாங்க வருவோம் சார்.
ஹீரோக்கு அண்ணனா வர ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அகைன் 2021, 22, 23 3 வருஷம் ஆளவே காணோம். 2024 அந்தகன் படம் ரிலீஸ் ஆகுது. அகைன் ஹிந்தி படமான அந்தாதுன் படத்தை ரீமேக் பண்ணாங்க. 2019 அந்தாதுன் படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பல வருஷம் டிலேக்கு அப்புறம் 2024 அந்தகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இனிஷியலா மோகன் ராஜா தான் டிரெக்ட் பண்றதா இருந்துச்சு. பட் அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவே டிரெக்ட் பண்ணிட்டாரு. யூசுவலா ரீமேக் படம் எடுக்கும்போது ஒரிஜினல் படத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் எடுப்பாங்க. பட் இந்த டைம் அந்தாதுன் படத்தை ஸ்பாயில் பண்ண மாதிரி எடுக்காம நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படமும் ப்ராஃபிட்டபிளா அமைஞ்சது பாக்ஸ் ஆஃபீஸ்ல. அதே வருஷம் ரிலீஸ் ஆன கோட் படத்துலயுமே தளபதியோட ஃப்ரெண்டாவும் வந்திருந்தாரு. பிரசாந்தோட ஃபால் 2004லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்போல இருந்து அவர் நடிச்ச படங்கள் எதுவுமே சரியா போகல. அவரோட பேரை மறக்கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட ஃபால்க்கு ஒரே ரீசன் வேற யாரும் இல்ல, பிரசாந்த் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா 2006க்கு அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால பிரேக் எடுத்தாரு, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அவர் பண்ண தப்பே அவர் அகைன் எல்லா படத்துலயுமே அவங்க அப்பாவை இன்வால்வ் பண்ண வச்சது தான். 2011க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன எல்லா படத்துக்குமே அவங்க அப்பாவோட இன்வால்வ்மெண்ட் எய்தர் ஸ்கிரிப்ட்ல இருக்கும் இல்ல டிரெக்ஷன்ல இருக்கும். இப்படி அவர் பண்ணாம அந்த டைம்ல நிறைய டேலண்டடான நியூ டிரெக்டர்ஸ் வந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி படம் பண்ணியிருந்தா அவரோட கம்பேக்கை கொடுத்திருந்திருக்கலாம். அதை பண்ணாம விட்டுட்டாரு. இப்பவும் அதே மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்தகன் படத்தையுமே அவங்க அப்பாவை தான் டிரெக்ட் பண்ண வச்சிருக்காரு. எப்போ பிரசாந்த் அவங்க அப்பாவை இன்வால்வ் பண்ணாம வேற யங் டிரெக்டரோட விஷன் கூட சேர்ந்து படம் பண்றாரோ அப்போதான் அவரோட ட்ரூ கம்பேக் கொடுக்க முடியும். அவரோட அடுத்த படம் டிரெக்டர் ஹரி கூட சேர்ந்து பண்றாரு. படம் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ஹரிக்குமே கடைசியா ரிலீஸ் ஆன 3 படமுமே சரியா போகல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேல பெருசா எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. பார்க்கலாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு. ஏங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவரோட ஃபாலுக்கு காரணம் அவங்க அப்பான்னு. ஆனால் எனக்கு தோன்றது நான் கண்டுபிடிச்சது 2006 2004 எனக்கு தெரியல. அதை நான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன் அதுக்கு பின்னுன்னு நீங்கள் அதை பிரிக்கலாம் அவரோட கரியரை. அவரோட ஃபாலுக்கு காரணமே மீசையும் தாடியும் தான். அவர் எப்போ கிளீன் சேவில் வந்தாரோ படம் எல்லாம் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கும். என்னைக்கு மீசையும் தாடியும் வச்சாரோ ஆக்ஷன் ஹீரோன்னு அன்னைக்கு ஓச்சு சார் எல்லாம் என்னத்த சொல்கிறது. ஏதோ கோர்ட்டு வரைக்கும் வந்து பார்த்தாரு, முடியலை. இப்போ வேறு வழியே கிடையாது. ஃப்ரெஷ்ஷு ஸ்கிரிப்டு, யங் டைரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும். இல்லையா ஏதாவது எல்சியூ மாதிரி அதுக்குள்ளே பூந்துடணும். வேறு வழியே கிடையாது சார். எப்படி வர வேண்டியவர் நம்ம லைஃப்பில் இருக்கிற டிசிஷன்ஸ் அப்படியே மாற்றி விட்டுருது எல்லாத்தையும். நான் தபு எனக்கு விட வயசு கூட ஐஸ்வர்யா ராயா போடுன்னு போய் கேட்டு தீனா படத்தை தட்டி விட்டதில் போச்சு எல்லாம். யோசிச்சு பாருங்க, தலை பிரசாந்த்னு வர வேண்டியவர் தலை அஜித்னு மாறிடுச்சு. ஆமா, ஏன்னா இவருக்கு நல்லா செட் ஆயிருக்கும் அந்த கிட்ட. எனிவேஸ் அடுத்ததாக நம்ம பயங்கரமான ஒரு ஹீரோவோட ஃபால் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு 2-3 டேஸுக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.